இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு கேட்டுங்க. ஓ சரி சரி, ரைட்டுமா ரைட்டு. கூப்பிட்டு பாருங்க, இருதயத்துல நீ அழைச்சி பாருங்க. இயேசுவே என் இருதயத்துல வாரம். ஏசப்பா அழைச்சாதான் வருவார். ஏன்னா அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு. வார்த்தை அவர் தான் சொன்னார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அவர் ஒரு ஆள் நீங்க கூப்பிட்டா அவருங்க இல்லத்துல வந்து பேசுவாங்க. கவலையில் நீங்க அவர்கிட்ட ஒரு அப்பாவை போல சொல்லுங்க, அப்பா எனக்கு இப்படி இருக்குது, என் சூழ்நிலை இப்படி இருக்கு. ஆனா பிள்ளைகள் எத்தனை இருக்காங்க? ஆனா பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளும் அப்படி இருக்கிறாங்க. ஓ சரிண்ணா சரிண்ணா சரி. அதுதான் நீ நல்லா இருப்பீங்கண்ணா, நல்லா இருப்பீங்க. அதான் நான் திரும்பியும் சொல்றேனே, உங்களை வாழ வைப்பாருன்னு. ஏசப்பாவிலதான் வாழ வைக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை இருக்குண்ணே, நிச்சயமான ஒரு வாழ்க்கை இருக்கு, அழியாத ஒரு வாழ்க்கை ஏசப்பா தான் தராரு. அவர் ஒரு ஆள் தான் நமக்கு அழியாத வாழ்க்கைக்கு. அவர் ஒரு தான் வேதம் சொல்லுது, மனிதன் இந்த உலகமே அவன் மனிதனுக்கு சொந்தம் இருந்தாலும் அவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்கிட்டா லாபம் என்னங்கிறார் கேட்கிறார். நீங்களே சொல்லுங்க. இந்த உலகம் மனித ஒரு மனிதனுக்கு சொந்தம்னா அவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டா லாபம் என்ன? செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு, அதுதான் நிலையான வாழ்க்கை, நிச்சயமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் இயேசு நம்மளை அழைத்து சென்றார். பாவத்தோடு நம்ம மறிச்சோம்னா பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறது அந்த சத்திய வேதம் சொல்லுது. அதுக்காக தான் இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். நீங்க அதை விசுவாசித்தீங்கன்னா போதும். ஆமா, என் தண்டனைய ஏசப்பா ஏற்றுக்கொண்டாரு, ஏசுதான் ஏற்றுக்கொண்டாரு. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களை தேடி வருவாங்க பாருங்க. அப்பா என்னப்பா நான் தெரியாம செஞ்சுட்டப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. கண்டிப்பா வேணா நீங்க உங்க உள்ளத்துல ஒரு கணக்கு போட்டுட்டு இல்ல, கடவுள் ஒரு கணக்கு போடுறாரு பாருங்க. இப்ப நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்க வச்சுல, உண்மையை சொல்றேன். நான் அப்படி சரி ஒரு ஆளா கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பேச முடிச்சதுதான் உங்க கவலைகளை நீங்க சொல்றீங்க. கஷ்டம் இப்படி இருக்கு, பிள்ளைகளை விரட்டி விட்டாங்க, நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்றீங்க நல்லா இருப்பீங்கன்ட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், ஆமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. மறுபடியும் உங்களுக்கு இழந்து போனதை திருப்பி தருவார். நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா? கண்டிப்பா கிடைக்கும். எப்படி? ஆமாண்ணே, பழைய ஆமா. பெரிய கோயில் ஒண்ணு. ஓ ஓ ஓ ஓ சரி. ஓ பாரு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. நீங்க வாயில நல்லா சொல்லுங்க. ஏசப்பா சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடிதான் உங்களுக்கு நான் செய்வேங்கிறாரு. கண்டிப்பா கைவிட மாட்டாங்க. அந்த ஆண்டவன் உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டாரு. ஓ எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க அண்ணனுக்கு? கல்யாணம் ஆச்சுங்களா? சரிண்ணா சரி, நீங்க நல்லா இருப்பீங்க. அது பேர்னாது வேற எதுவும் வேலைக்கெல்லாம் போறது இல்ல? இல்ல, அங்க விவசாயம் இருக்கு. ஓ ஊர்ல அந்த சைடு இப்போ மழை நல்லா ஆச்சுண்ணா. தென்காசி அந்த சைடுலாம் ஓரளவுக்கு நல்ல மழை ஆச்சு இந்த சைடு. ஓ சரி சரி, வானம் பார்த்துருக்காங்க. சரிண்ணா சரிண்ணா, ஏசப்பா தேடுங்க, நல்லா இருப்பீங்க. பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்கண்ணே. வேதம் சொல்லுது, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்னன்னு சொல்லுது. உலகமே அந்த சொந்தமா இருந்தாலும் ஆமா, இந்த ஜீவனை நம்ம அது ஒரு நிலையான வாழ்க்கைக்கு போகணும், நித்தியமான வாழ்க்கைக்கு போகணும். ஏசப்பாவை உங்க இருதயத்துல நீங்க தேடி பாருங்க, உங்க இருதயத்துல நம்பி பாருங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். சரிங்களா? இந்த ஆசீர்வதிப்பாரு. மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கு, நித்தியமான வாழ்க்கை இருக்குங்க. அந்த வாழ்க்கையை தான் ஏசப்பா நமக்கு தராரு. சரிங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கண்ணே. நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருப்பீங்க, ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. வயசு என்னென்ன இருக்கும்? ஓ பரவாயில்ல, 60 நெருங்க போகுது இல்ல? சரிண்ணா சரிண்ணா. என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு அப்பாட்ட சொல்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவரு கண்டிப்பா உங்க உள்ளத்துல வரும் பாருங்க. வீட்டுக்கு சாயங்காலம் போகும்போதுல நம்ம வீட்டுக்கு லைட்டை போடுறோம்ல, அதே போல ஏசப்பா கூப்பிட்டாதான் வருவார். ஆமா, ஏசப்பா என்ன பேசுங்க, சூழ்நிலையை பாருங்க. என்னென்ன உங்க சூழ்நிலை நமக்கு தெரியாது இல்லையா? அவர் ஒரு ஆள் அறிஞ்சிருக்கிறார், அவர் ஒரு ஆள் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். அதனால உங்க கண்ணீரை போக்குறவர்னா அவர் தான் சொல்றாரு, பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேங்கிறார். யாரும் சொல்ல முடியாது. நான் என் மனைவிட்ட சொல்ல முடியுமா பயப்படாதன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியும். அவர் தான் சொல்றாரு, பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைங்கிறார். சரிங்களா? மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிலையான வாழ்க்கை, நிச்சயமான வாழ்க்கை தராங்க. ஏசு ஒரு ஆள் தான் இதோ நான் சீக்கிரமாக அந்த பூமிக்கு வருகிறேன்னு சொல்லி வச்சிருக்காரு. வேற யாரும் அதை சொல்லலை. மரணத்தை அவர் ஒரு ஆள் தான் ஜெயித்தவர். நமக்கு நம்முடைய பாவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா மனுஷனுடைய பாவத்தை ஒரு ஆள் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையில செய்து முடித்தார், மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அந்த இயேசுவை தான் உங்களுக்கு அறிவித்துட்டு அவர் தான் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறார், விடுதலை தருகிறார், சமாதானம் சந்தோஷத்தை தருகிறார்.
சரிங்களா? நீ என்ன கவலை இருந்தாலும் அவர் தான் சொல்லியிருக்காரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சு, இயேசு மேல் உங்க பாரத்தை வச்சிடுங்க. நம்ம ஒரு அப்பாவை போல நம்மளை நடத்துவாங்க. ஆமா, சரிங்களா? உங்களை கைவிட மாட்டாரு. என்ன கஷ்டம் வந்தாலும் அவரை நோக்கி பாரு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி கேட்டா அந்த உள்ள ஆண்டவரே சோத்திரம். அருமையான ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யப்பா, அதிசயங்களை செய்யப்பா. ஆண்டவரே, உங்க மன பாரங்கள், மன இயக்கங்களை நீக்கி போடுங்க, தடைகளை நீக்கி போடுங்க, அற்புதங்களை செய்யுங்க, நல்ல சுக வாழ்வு கொடுங்க. ஆண்டவரே, குடும்பத்துல ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானம், சந்தோஷம், விவசாயத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை காண உதவி செய்யுங்க. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். தடைகளை நீக்கி போடுங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, மன உளைச்சல்கள், மன பாரங்கள், மன அழுத்தங்களை எடுத்து போடுங்க. தடப்பன் எடுத்து போடுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று இரவு நீங்க பேசுங்க தகப்பனே. தரிசனத்துல பேசுங்க, சொப்பனத்துல பேசுங்க ஆண்டவரே. நீர் ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன். என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களப்பா. ஆசீர்வதி, ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, குறிப்பாக பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. மன அழுத்தங்களை எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுங்க. ஆசீர்வதி. கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளை போக்குறவரையா ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். துதி கன மகிமைத்து உமக்கு செலுத்துகிறையா. அந்த நித்தியமான வாழ்வுக்கு, நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்ல ஆண்டவரே உதவி செய்ய. ஆசீர் துதி கன மகிமைத்து உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. சரி, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாக்கி என்னை மீட்கிறேன், பலியாக்கி என்னை மீட்கிறேன். பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசுராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரையும் சேவைக்கே, அழைத்தீரையும் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை